அனைவருக்கும் வணக்கம். இன்று ராமாயணத்துடைய பகுதி 2 பார்க்கலாம். முதல் பகுதியில் நம்ம ராமருடைய பிறந்த கதை பார்த்தோம். ராமனுடைய நற்பண்புகள், அவருடைய உதவும் குணம், அவருடைய பொறுமை, பணிவு போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பகுதி 1 பார்த்தோம். இப்போ பகுதி 2 ராமருடைய வெற்றி மேல் வெற்றி, அதாவது தடாகை அப்படின்ற ஒரு அரக்கியை ராமர் எப்படி வென்று அவருடைய வலிமையும் பலமும் இந்த உலகத்திற்கு அறிய செய்தார் அப்படின்ற ஒரு கதையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முனிவர் வசிஷ்டர்கிட்ட ராமன் அவருடைய கல்வி மற்றும் படைகால பயிற்சிகளை கற்றுக்கொண்டே இருக்கிறார். இப்படியே காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்போது தசரத சக்கரவர்த்தி அவருடைய அலுவலகத்தில் மந்திரிகளோட அரசாங்க வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஏவலால் ஒருவன் அலுவலகத்துக்குள்ளே வரான். அவன் மாளிகையோடைய வாயிலை நோக்கி மாமுனிவர் விஸ்வாமித்திரர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்ல தசரதனும் விரைந்து வாயிலை நோக்கி போகிறாரு. அவரை வரவேற்று அரசவையில் இருக்க ஒரு நல்ல மெச்சத்தகுந்த இருக்கையில் அவரை அமர வைக்கிறாரு. விஸ்வாமித்திரர் யாருன்னா ஒரு மிகப்பெரிய முனிவர். அவர் கௌஷிகன் அப்படின்ற ஒரு பெயரோட மன்னராக இருக்கார். இந்த விஸ்வாமித்திரர் கடும் தவம் மேற்கொள்கிறார். இந்த தவத்தை பார்த்துட்டு தேவலோகத்தில் இருக்க இந்திரனுக்கு அச்சம் ஏற்பட அவனும் இந்த தேவ கன்னிகையான இந்த மேனகையை விஸ்வாமித்திரர் முன்பு நடனமாட செய்து அவருடைய தவத்தை கலைப்பதற்காக கட்டளையிடுகிறார். அதே போல் விஸ்வாமித்திரருடைய தவமும் கலைஞ்சி போது விஸ்வாமித்திரர் இந்த மேனகையை தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிறார். இவர்களுக்கு பிறப்பவள் தான் சகுந்தலை. பின்னர் இந்த சகுந்தலையை அரசன் துஷ்யந்தனை மனம் முடிக்க அவர்களுக்கு பரதன் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். ஆனாலும் தன் தவம் மேனகையால் கலைக்கப்பட்டதற்கு மேனகையை விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, சபிச்சிடுறாரு. இப்படி மேனகை சபித்த பிறகு 1000 ஆண்டுகள் தவம் புரிவதற்காக இமயமலைக்கு போகிறாரு கௌஷிகர். இந்த தவத்தின் பலனாக அவர் 1000 ஆண்டுகள் தவ வலிமையோடு இந்த தவத்தை புரிவதை பார்த்துட்டு தேவலோகத்தில் இருக்க பிரம்மா கௌஷிகருக்கு பிரம்ம ரிஷி அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்குறாரு. அவரை விஸ்வாமித்திரர் என்னும் பெயரும் இடுகிறார். இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த விஸ்வாமித்திரர் அந்த நாட்டிற்கு வந்தது ரொம்பவே பெருமையாயிடுது தசரதனுக்கு. தசரதனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் இந்த நாட்டுக்கு இந்த நாடே பெருமை அடைகிறது. நீங்கள் என்ன கேட்டாலுமே நான் தருவேன், என் உயிரையே கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னுட்டு தசரதன் வாக்கு கொடுக்குறாரு. அதற்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, வேந்தனே, நீங்கள் வாக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. அதை நீங்கள் நிறைவேற்றி வைப்பதில் கண்டிப்பாக உறுதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நான் ஒரு யாகம் நடத்திட்டு வரேன். அந்த யாகத்தை 2 அரக்கர்கள் ரொம்பவே பாழ்படுத்துகிறாங்க. அதாவது மாரிசனும் சுபவாகவும் அதில் ரத்தத்தையும் மாமிசத்தையும் கொட்டி அந்த யாகத்தை ரொம்பவே பாழ்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல, அப்புறம் சொல்கிறாரு முனிவர், செங்கோல் தாங்கிய செம்மலே, உம்முடைய மூத்த மகனாக இருக்கான்ல ராமன், அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த அரக்கர்கள் இருவரையும் அழித்து தள்ளுவதற்கு சக்தி இருக்குது. அதனால் உன்னுடைய அருமை செல்வனுக்கு எந்த தீங்கும் வராத நான் பார்த்துக்கிறேன், என்னோட அனுப்பி வைன்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. இதை கேட்ட தசரதனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. ரொம்ப திக்கி தடுமாறி பேசுகிறாரு. இதை மாதிரி ராமனுக்கு இன்னும் 16 வயசு கூட பூர்த்தி ஆகலை. அதுக்குள்ள ராட்சசர்களை எதிர்த்து போராடும் அனுபவம் அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு இளம் கன்று. அதுக்கு பதிலாக உங்களுக்கு துணையாக நான் வரேன் அப்படின்ட்டு தசரதன் சொல்கிறாரு. அந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன்னு சொல்ல, விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, தசரதனே, உன்னுடைய துணை எனக்கு வேண்டாம். ராமன் யார் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியாது, அவனுடைய வலிமையும் உனக்கு தெரியாது. என்னுடன் அவனை அனுப்ப முடியுமா முடியாதா அப்படின்ட்டு முனிவர் ஒரு சிவந்த கண்களோட கோபமாக கேட்க, தசரதன் உயிருக்கு மேலான அந்த ராமனை பிரிவதா இல்லைன்னா முனிவருடைய கோபத்திற்கு ஆளாவதா என்ன செய்வது புரியாமல் குழம்பி போயிருக்க அந்த நேரத்தில் இந்த குழு குருவான வசிஷ்டர் சொல்கிறாரு, அரசே, விஸ்வாமித்திரர் கூட நீங்கள் ராமனை அனுப்பி வைங்க. ராமனுடைய பெருமைகள் இந்த உலகே அறிய வாய்ப்பு இருக்குது. அது நம்மளுக்கு நன்மையாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.
ராமனை அனுப்ப தசரதன் ரொம்ப தயக்கத்தோடு தான் ஒப்புக்கொண்டு அவர்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ராமன் லக்குவணன் அரசவைக்கு வராங்க. விஸ்வாமித்திரருடைய திருவடிகளை வணங்கிட்டு தசரதன் சொல்கிறாரு, முனிவருடைய சொற்கள் படி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. இளவரசர்களாகிய இருவரையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் புறப்படுகிறார். 3 பேரும் புறப்பட்டாங்க. புறப்பட்ட அப்புறம் அவங்க முதல் நாள் இரவை சரையு நதிக்கரை ஓரத்தில் கழிக்கிறாங்க. அப்போது இந்த 2 இளைஞர்களுக்கும் மகரிஷி பலம் அதிபலம் அப்படின்ற 2 மந்திரங்களை உபதேசிக்கிறார். இந்த 2 மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலமாக ஒரு மானுடனுக்கு ஏற்படும் பசி, தாகம், களைப்பு, சோர்வு, இதை ஆயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க ஒரு சிரமமின்றி சமாளிக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதருக்கு ஒரு காடு, அருவி இதெல்லாம் கடந்து செல்லும்போது கண்டிப்பாக களைப்பு, சோர்வு, பசி எல்லாமே ஏற்படும். இந்த பலம் அதிபலம் இந்த 2 மந்திரத்தையும் ஜெபிப்பதன் மூலமாக அவர்கள் இதை எளிதில் சமாளிக்க முடியும். இந்த விஷயம் குருவை அணுகியதன் விளைவாக இவர்கள் பெற்ற முதல் பேர் இது. அடுத்தது இப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்போ குருவும் சிஷ்யர்களும் அடுத்தது காமாசிரமத்தை அடையிறாங்க. இங்கே தான் சிவனார் மன்மத தகனம் செய்தார் அப்படின்றது ஐதீகம். அதாவது ஒரு மன்மத தகனத்தின் வாயிலாக இந்த காமம் அழிக்கப்பட்டதால் தான் இந்த இடத்திற்கு காமாசிரமம் அப்படின்ட்டு பெயர் பெற்றது. இங்கு இந்த 3 பேரும் ஓரிரவை தங்குறாங்க. அடுத்தபடியாக குருவும் சிஷ்யர்களும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் தடாகையும் அவளுடைய மகனான மாரிசனும் வசிச்சுட்டு வராங்க. அவங்க ஒரு அசாதாரணமான வலுப்படைத்த பயங்கரமான அரக்கர்கள். எப்படின்னா விரும்பிய மாத்திரத்தில் வேண்டியவாறு வடிவங்களை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள். ஒரு மானுடர்களை சித்திரவதை செய்து அந்த மானுடருடைய மாமிசத்தை புசிப்பதில் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அப்போனா பாருங்கள் அவங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான அரக்கர்களாக இருப்பாங்க அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. ராமா, கொடிய அரக்கிய தடாகை இங்கே தான் இருக்கா. மாயங்களில் வல்லவர்களாகிய மாரிசனும் சுபாகுவும் அவளுடைய மகன்கள். அவர்கள் செய்யும் கொடுமைக்கு அளவே இல்லை ராமா. எங்கே நாங்கள் வேள்வி பண்ணாலும் அதில் இறைச்சியும் ரத்தத்தையும் கொட்டுறாங்க. அதே மாதிரி வேள்வி செய்பவர்களையும் அடித்து விரட்டிடுறாங்க. அரக்கி தடாகையை உன்னால் மட்டும்தான் கொல்ல முடியும். அதற்காக தான் நான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு முனிவர் சொல்கிறாரு. தங்கள் கட்டளை எதுவானாலும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ராமன் சொல்ல, ராமனும் குரு ஆணையை நிறைவேற்ற தொடங்குறாரு. தன்னுடைய வில்லுக்கு நாள் ஏற்றி அதில் அவர் ஓசை எழுப்ப அங்கே இருக்க உயிர் வகைகள் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிட்டு 4 பக்கமும் ஓட்டம் பிடிக்குது. இந்த ஓசை தடாகையோட காதுக்கு கேட்காத இருக்குமா? அவளும் இந்த ஓசையை கேட்டுட்டு ரொம்ப கோபமாக ஆவேசத்தோடு வரா. அப்போ தான் அவளுக்கு அந்த 3 பேரும் கண்ணுக்கு தெரிய அந்த கணமே அவன் நினைக்கிறா, இவர்களை கசக்கி கொண்டு நம்ம இன்னைக்கு விடுங்கி விட வேண்டும். அந்த 3 பேரையும் பார்த்த உடனே அவன் நினைக்கிறா, இவங்க 3 பேரும் நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீனியாக இருப்பாங்க அப்படின்னு அவன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறா. எப்படின்னா கழுகு வானத்துல இருந்து பார்க்குமா. அப்போ அங்கே முயல் வரும்போது அந்த முயல் மீது அது சீறி பாயுமா. அது போல் இந்த தடாகை அவங்க 3 பேரையும் பார்த்த உடனே அப்படியே விரைந்து பாயிறா. அந்த கணம், அந்த நொடி வானத்துல இருந்து நிலத்தை நோக்கி அவள் சீறி வரும் பொழுது அந்த இடத்துல ராமபானம் அவளை சந்திக்கிறது. ராமபானம் அப்படி என்றால் ராமனுடைய அம்பு. அந்த அம்பு அவளுடைய இதயத்தில் அப்படியே துளை கொண்டு உள்ளே போயிட்டு அவள் இந்த பூமியில் விழறதுக்கு முன்னாடியே அவளுடைய அந்த சதை, எலும்பு, அந்த ரத்தம் இதெல்லாமே ஒன்றாக அப்படியே சேர்த்து கட்டப்பட்ட அந்த இறைச்சி மூட்டை தரையில் தடால்னு விழுது. இத்தோட இந்த தடாகையுடைய கதை முடிஞ்சிடுது. விஸ்வாமித்திரர் ராமனை ரொம்ப பாராட்டுறாரு. பாராட்டி முடித்த உடனே அவங்க 3 பேருடைய பயணம் திருப்பியும் தொடருது. அப்போது வழியில் போய்கொண்டு இருக்கும் பொழுது முனிவர் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு ஹஸ்தர சஸ்திர அந்த வித்தைகளாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே போகிறாரு. இது ஹஸ்தர சஸ்திரம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல். ஹஸ்தரம் அப்படி என்றால்
ஆயுதத்தை எப்படி கையாளுவது அது போன்ற வித்தைகளை வந்து கற்றுக்கொள்வது சஸ்திரம் அப்படி என்றால் பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது சாஸ்திரங்கள், தத்துவங்கள், கலை, அறிவு போன்ற விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறது வந்து சஸ்திரம். இந்த 2 வித்தைகளையும் வந்து ராமனுக்கு முனிவர் போகிற வழியில் சொல்லி கொடுத்துட்டே போகிறாரு. அப்போது அவங்க வந்து ஒரு ஆசிரமத்தை வந்து வந்தடைகிறாங்க. இந்த ஆசிரமத்தில் தான் வந்து அந்த முனிவர்கள்லாம் இருக்காங்க. இந்த முனிவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாகத்துக்கு தொல்லை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அரக்கர்கள். அந்த முனிவர்கள் எல்லோருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த முனிவர்களை இந்த ராமனும் லக்ஷ்மணனும் வந்து போய் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த முனிவர்கள் அனைவரும் இவர்களை வந்து வரவேற்கிறாங்க. அவர் சொல்கிறார், அப்போது விஸ்வாமித்திரர் அந்த முனிவர்கள் கிட்ட, அந்த ராமன் வந்து அந்த கொடிய அரக்கியாகி அந்த தடாகையை கொன்றுவிட்டான். இனி நம்மளுக்கு எந்த இடையூறுமே இருக்காது. நம்ம யாகத்துக்கு நம்ம நிம்மதியாக நம்ம யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல, தடாகை இறந்துட்டா என்ன, அவளுடைய மகன்கள் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு சொல்கிறாங்க முனிவர்கள் அச்சத்தோட. இதை வந்து கேட்ட ராமன் சொல்கிறாரு, உலகம் வந்து நலம் பெற நீங்கள் வேள்வி செய்யுங்க, நானும் லக்ஷ்மணனும் அதுக்கு காவலாக இருக்கோம். உங்கள் வேள்விக்கு எந்த இடையூறு வராமல் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே யாகத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே அதிவிரைவாக நடக்குது. அந்த யாகத்தை வந்து பூர்த்தி செய்வதற்கு 6 நாட்கள் ஆகுமா. அந்த 6 நாட்களுமே விஸ்வாமித்திரர் மௌனம் இருக்க வேண்டும். இவர் இந்த மௌனமாக இருக்க சமயத்தில் அந்த ராட்சசர்கள் 2 பேரும் அந்த வேள்வியை நல்லபடியாக நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்படி என்று இவர்கள் 2 பேரும் உண்ண உணவும் உறக்கமின்றி இந்த அரசகுமாரர்கள் இரவும் பகலும் முழு விழிப்போடு அந்த வேள்வியை பாதுகாக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் வந்து முற்றிலுமாக ஆயத்தமாக இருக்காங்க. அப்போது கடைசி நாள் அன்னைக்கு வானத்தில் ஒரே கர்ஜனை சத்தமாக இருக்க, எப்படின்னா இந்த கார்மேகம் மலைமலையாய் உருண்டு வருவதற்கு நிகரான அரக்கர்கள் படை வந்து தோன்றுது. அப்போது அந்த படைக்கு மாரிசனும் சுபாகுவும் தலைமை தாங்குறாங்க. ராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி லக்ஷ்மணன் கிட்ட என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு மாரிசன் மீது மானவ ஹஸ்தரத்தை ஏவுகிறார். மானவ ஹஸ்தரம் அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அதாவது இப்போது நம்மளை தாக்க வந்தாங்கன்னா அவர்களை தகர்த்து தள்ளுவதற்கு பதிலாக அவர்களை வந்து ஒரு கடலில் வந்து வெகு தூரத்தில் வீசப்படுறது தான் இந்த மானவ ஹஸ்திரம். அதாவது ஒரு 1000 மைலுக்கு தூரம் தூக்கி கடலில் வீசிடுமா அந்த ஆயுதம். இதை மாதிரி மாரிசனுடைய கதையும் முடிஞ்சிடுது. அடுத்ததாக அவருடைய தம்பி சுபாகு மட்டும் இருக்கார். அவரை வந்து இந்த ராமன் எப்படி வந்து தகர்த்து தள்ளுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னேய ஹஸ்திரத்தை வந்து பயன்படுத்துகிறார். இந்த ஹஸ்திரம் வந்து என்ன பண்ணுமா, யாராவது நம்மளை தாக்க வந்தாங்கன்னா அவர்களை சுட்டு எரித்து அவர்களை கொன்று விடுமாம். அதுதான் அக்னேய ஹஸ்திரம். பிறகு இந்த 2 சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே மலைமலையாக புரண்டு வந்த அந்த ராட்சச படைகளை துடைத்து தகர்த்து தள்ளுகிறார்கள். இதற்கு பிறகு முனிவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக யாகத்தை வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. இத்தோடு இந்த தடாகையை வென்ற கதை வந்து முடிஞ்சிடுது. ராமனுடைய புகழ் வந்து உலகிற்கே பரவுகிறது. இப்போ பகுதி 2 முடிஞ்சிருச்சு. பகுதி 3 அடுத்த பதிவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.